ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர் பீன்ஸில் மசாலா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் கிரேவிலாம் நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டர் பீன்ஸோட கிரேவி. வெஜிடேரியன் மீல்ஸுக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம அதை சாப்பிட்லாம். மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறேன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பட்டர் பீன்ஸ் நீங்கள் நம்ம 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இந்த 1/2 கிலோ எடுத்த பட்டர் பீன்ஸை நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பட்டர் பீன்ஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கறி சுவையில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதை வாங்க உரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டர் பீன்ஸ் நமக்கு உரிக்கிறது ஈஸி. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தோலை பிச்சாலே போதும், லைட்டாக நம்ம வந்துடும் நமக்கு. அதோட பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நெத்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நல்லா ரொம்ப நிறைய இருக்கும். அதில் கறி மாதிரி நிறைய குவான்டிட்டி இருக்கும். நம்ம அந்த பருப்புலேயே தான் நிறைய இருக்கும். அந்த பருப்பு சாப்பிடும் போதே நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த பருப்பில். ஸோ இது நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு பிச்சு போடுறதுக்கும். இதேமாதிரி நம்ம எல்லா பருப்பையும் நம்ம நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே. இந்த பருப்பில் அதிகமாக ப்ரோட்டீன்லாம் நிறையா இருக்குது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இதுவுமே ஒன்று. ஸோ அது மாதிரி நல்லா பிச்சு போட்டு நம்ம இதேமாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம சமைச்சு சாப்பிடும் போதே. அந்த சமைக்கும் போதுமே நம்ம அதோடய ஸ்மெல்லு, அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் பிச்சிட்டோம். பட்டர் பீன்ஸ் பருப்பை ஃபுல்லாக நம்ம பிச்சு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். நல்ல பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நெத்துன்னு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா குண்டு குண்டுன்னு பருப்பு ஃபுல்லாக. நல்லா இதை நம்ம வேக வைக்கணும். வேக வச்சா தான் நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கரை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க பருப்பை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நமக்கு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நமக்கு ஆல்ரெடி வேக வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வேறு பண்ண போகிறோம். ஸோ அப்போயுமே கொஞ்சம் குக் ஆகிடும். அதனால் 2 விசில் வந்தால் போதும். ரெண்டு விசில் வந்துச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா நமக்கு பருப்பு குழஞ்சி போய்டும். நம்ம கிரேவி பண்ணும்போது வேறு இப்போ கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா பருப்பு உடஞ்சி குழஞ்சி போய் நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா விசில் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பு குக் ஆகிடுச்சு. ரொம்ப குக் ஆகலை, அரை வேக்காடு இல்லை. நம்ம கரெக்டாக பதத்தில் நமக்கு நல்லா வெந்திருக்குது. பட்டர் பீன்ஸ் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பட்டை கிராம்பு போட போகிறோம். அந்த சோம்பு சேர்த்துக்கிறதுனால அதோடய ஸ்மெல்லு நல்லா வேறு லெவலில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால ஒவ்வொரு பொருளாக போடும்போதும் எவ்வளோ ரேஷியோ போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம தேங்காயும் சோம்பையும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கும். எடுத்து வச்சுக்க தேங்காய், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்த தேங்காய் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நல்ல பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச விழுதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு, 2 கிராம்பு, பட்டை எடுத்து வச்சுருக்கோம், நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, அந்த சோம்பு, இந்த கிராம்பு போடுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளியும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸை வேக வச்சுருக்கோம் 2 விசில் கிட்ட. அந்த வேக வச்ச நம்ம பட்டர் பீன்ஸை நம்ம தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அந்த வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நம்ம சோம்பு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம்.
நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். அந்த ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ஸோ தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கும் போதே நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அந்த பட்டை அந்த கிராம்பு அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ஸ்மெல்லுமே. ஸோ அதனால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு கறி குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த பட்டர் பீன்ஸில். ஸோ நல்லா தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு முக்கால்வாசி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நல்ல கிரேவி நல்லா நமக்கு ட்ரை ஆகி நல்லா பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஏற்ற சைடிஷு மீல்ஸ்க்கெலாம் வச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு கறி சுவையில் ஒரு பட்டர் பீன்ஸ் மசாலா நல்லா செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.